ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜோ ரூட்டுக்கு இங்கிலாந்து அணியில் அநியாயம் நடக்கிறதா? ஆமாங்க, அவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கதா தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சீரீஸில் அவரை எடுக்கவே இல்லை. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜோ ரூட் அவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு செம்ம கிங் பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல இன்னிங் சூப்பராக விளையாடிருக்காரு. இந்தியா பிச்சில் விளையாடிருக்காரு. இங்கிலாந்து பிச்சு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா பிச்சிலையும் அவர் பயங்கரமான ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா இங்கிலாந்து அணிக்கு ஒரு முக்கிய பேட்ஸ்மேனாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த T20 விளையாட மாட்டார். ஓடிஐ, டெஸ்ட் மேட்ச் இது ரெண்டுத்தில் தான் விளையாடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஐலையும் அவரை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட 3 T20 5 ஓடிஐ போட்டி விளையாட போகிறாங்க. ஆஸ்திரேலியா இங்கிலாந்துக்கு வர போகிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் இவரை நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு மேலே ஒன் டேலையும் T20 யூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கிரிக்கெட் வரையும் ரொம்ப எப்படி சொல்கிறது அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார் போல ஜோ ரூட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஓடிஐ நல்ல பிளேயருங்க, ஓடிஐயில் கூட சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் அவர் டெஸ்ட் போட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் 50 உலகக்கோப்பை வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் ரொம்ப மோசமான ஒரு கிரிக்கெட் விளையாடினான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இருக்கிற ஸ்டாண்டுக்கு எப்படி சொல்கிறது ஒரு 50 கூட அடிக்கல அந்த சீரீஸில் ஃபுல்லாகவே. அதனால் ரொம்பவே அவரை நம்பி மோசம் போன நிலைமையில் இருக்காங்க பொழுது இங்கிலாந்து. அதனால் அடுத்த வாரம் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏஷியன் காண்டினலில் தான் நடக்க போகுது. மேக்ஸிமம் அது பாகிஸ்தானில் நடக்க போது தான் சொல்லியிருக்காங்க. பட் நடக்காதான்னு தெரியல. பட் கன்ஃபார்ம் ஏஷியன் காண்டினலில் நடக்க போகுது. அதனால் இந்தியா போல தான் பிச்சு இருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் அவரை எடுக்க மாட்டதா தகவல் வந்திருக்கு. அதனால் ரொம்பவே வருத்தமாக இருப்பார் ஜோ ரூட். ஏன்னா நல்ல ஒரு பிளேயருங்க ரூட்டு. அவர் T20 எடுக்கல, ஓகே, அவர் ஏதோ டெஸ்ட் மேட்ச் ஆடுற பிளேயர். பட் ஓடிஐக்கு நல்ல சூட்டபுளான பிளேயர் தான். அவர் எடுக்காதது ரொம்ப அவருக்கு பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருக்கு. அவர் கூட அந்த டீம் அலௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ட்வீட் ஒன் போட்டார். அந்த சோகமாக இருக்கிற இமேஜ் அந்த பொம்மை மாதிரி போட்டார். ஏன்னா அவர் ரொம்ப எதிர்பார்த்துருப்பார் ஓடிஐயில் அவர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் எடுக்கல, டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா அவரை எடுக்கிறதுக்கு நல்லதுங்க ஓடிஐயில். ஏன்னா ஒரு 2 டவுன் 1 டவுன் ஆனால் கூட கேம் எடுத்துகிட்டு வர பிளேயர். ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் மாரி ஆற பிளேயருங்க. ஸ்டீவன் ஸ்மித் கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச் ஆடுவார், ஓடிஐ ஆடுவார், T20 கூட அப்பப்போ இறப்பாங்க. பட் டெஸ்ட்லேயும் ஓடிஐயிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளேயர். அவர் அப்படியே சிமிலர் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டு மாரி தான் ஆடுவார் தள்ளி. அதனால் ஆஸ்திரேலியா அணியில் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. பட் இதில் இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ரூட்டுக்கு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. பட் கொஞ்சம் பேடான விஷயம் தான் அவருக்கு. பார்க்கலாம் அடுத்து வர சீரீஸில் ஏதாச்சும் எதனா ஆஸ்திரேலியா சீரீஸ் தான் முக்கியமான சீரீஸ், அதிலே வாய்ப்பு தரல. வேறு எதனா சீரீஸில் வாய்ப்பு தராங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஜோ ரூட்டுக்கு ஓடிஐயில் ஆடுற பிளேயரா இல்லையா, சூட்டபிள் பிளேயர் இருக்காரா இல்லையா? உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.